ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷாப்பில் உங்களோட இமேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. திருப்பி சொல்கிறேன், ப்ராஜெக்ட் ஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்களில் போனீங்கன்னா Image2ன்னு ஒரு இமேஜ் ஃபைல் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நம்ம கேன்வாஸ்ல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இமேஜ் லேயருக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லேயரோட பிளெண்டிங் மோட் வந்து மல்டிப்ளை அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஃபைன். வேணும்னா நீங்கள் அதோட ஒப்பாசிட்டி லெவலை வந்து முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு இமேஜ் தான் ட்ராப் பண்ண போகிறோம். அகெயின் ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் Image3 ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ்குள்ள ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். அதையும் பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ இதோட பிளெண்டிங் மோடு வந்து நான் ஓவர்லே அப்படின்னு மாற்ற போகிறேன். இது ரொம்ப ஆஷாக இருக்குது. இதோட ஒப்பாசிட்டி வந்து நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன். இந்த இமேஜுக்கு நான் 30% அப்படின்னு வைக்கிறேன். உங்கள் இமேஜ் பொறுத்து முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைன். நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் அந்த ரியலிஸ்டிக் ஃபீல் கொண்டுறதுக்காக நம்ம ஒரு ட்ரிக் பண்ண போகிறோம். இப்போ இமேஜ் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் வந்து ஒரு ப்ரஷ் ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஷாப் போய்க்கோங்க. எரேசர் டூலை பிக் பண்ணிக்கோங்க. இது இப்போ நியூலி இன்ஸ்டால் பண்ண அந்த ஸ்ப்ரே ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் லேயர் செலக்ட் ஆகிருக்கட்டும். இப்போ சைஸை இன்க்ரீஸ் பண்ணி ஃபியூ ரேண்டம் கிளிக்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி இப்போ எல்லா லேயரையும் நம்ம ஒரு சிங்கிள் லேயராக மெர்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு Shift Ctrl+Alt+E கொடுங்க. there you go. இப்போ நம்மளோட விண்டேஜ் ஓல்டு ஃபோட்டோ ஸ்டைல் எஃபெக்ட் ரெடி.